வணக்கம். வீட்ல ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தை வந்து வீட்ல உள்ள எல்லா கவலைகளையும் மாத்திரும். எல்லா மனிதர்களையும் குழந்தையா மாத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பொறந்துட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை இருக்கிற வீடு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். குழந்தை மாரியே எல்லாருமே மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இருக்கிற வீட்ல உள்ள காட்சிய நம்ம கண்ணு முன்னாடி பிம்பப்படுத்துறாரு யாத்ரி அப்படிங்கிற கவிஞர். "முலைக்காம்பை வாயில் வைத்தபடி தூங்கிப் போகிறது சிசு. திறந்த மார்பிலேயே தூங்கிப் போகிறாள் புதுத்தாய். இப்படியான தருணங்களில் துண்டு துணி எடுத்து அவள் தோளில் போர்த்தி செல்கிறான் சகோதரன். பிள்ளையை அமர்த்திக் கொண்டிருக்கிறாள் என்று எல்லோரையும் வாசலோடு நிறுத்தி வைப்பார் அவள் தந்தை. முந்தானை இழுத்துவிட்டு நகர்வான் தலைவன். ஒரு குழந்தை வீட்டில் உள்ள எல்லா ஆண்களையும் தாயாக்கி விடுகிறது." யாத்திரி. பால் குடிச்சுக்கிட்டே தூங்கி போன ஒரு குழந்தையோட வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பிம்பப்படுத்தி அழகிய வார்த்தைகளை சொல்லியிருக்காரு யாத்திரி. இது போல கவிதைகளுக்கு மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கவிதைகள் என்னோட பேஜ் இடம்பெறணும் அப்படின்னாலும் மறக்காமல் என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கவிதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.